ஆசிரமம் என்றால் என்ன தெரியுமா? முதலிலே ஒருவன் தன்னை தயார்படுத்திக் கொள்வது, அது பிரம்மச்சரியம். பிறகு ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது கிருகஸ்தம். அந்த வாழ்க்கையிலே நிறைவு வந்தவுடனே மெல்ல மெல்ல ஓய்வத் தொடங்குகிறது வானப்பிரஸ்தம். முற்றாக ஓய்வது சந்நியாசம். இவ்வளவுதான். இந்த நாளும் ஒரு தனிமனித வாழ்க்கையினுடைய 4 கூறுகள். நான் இதில் ஒன்று சொல்ல போகிறேன், கடைசியாக சொல்கிறேன். அதை அப்போ சொன்னால் தான் அது நல்லா இருக்கும். அடுத்தது வர்ணம் என்றால் என்ன தெரியுமா? சூத்திரன் என்பவன் யார் என்றால் உற்பத்தியாளன். ஒரு சமூகத்தினுடைய முதல் கூறு உற்பத்தியாளன். இரண்டாவது கூறு, அந்த உற்பத்தி பண்ணின பொருளை வைத்து அப்படியே அவனவன் வச்சிருந்தா சரி வராது, எல்லாருக்கும் பகிர வேண்டும். அப்போ வியாபாரம் தேவை. அவனுக்கு தான் வணிகன் என்று பெயர், அவனுக்கு வைசிகன் என்று பெயர். சூத்திரன், வைசிகன். மூலப்பொருள்கள் உருவாகிவிட்டன, அது பங்கிடுவதற்கு ஒரு குரூப் வந்து விட்டது. இந்த அளவிலே போதுமா என்றால் இல்லை. ஊருக்குள்ளே சண்டியன்கள் இருப்பார்கள், பலசாலிகள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய பலத்தை வைத்து இந்த பொருள்களை, உற்பத்தி செய்த பொருளை, வியாபார பொருளை பறித்து கொண்டு போய் விடுவான். இவர்களை எல்லாம் அடக்க வேண்டும். அடக்குவதானால் அதற்குரிய படை முதலியவற்றோடு ஒரு ஆள் இருக்க வேண்டும். அவனுக்கு சத்திரியன் என்று பெயர், நிர்வாகி. 3 வர்ணம்: சூத்திரன், வைசிகன், அடுத்தது சத்திரியன். அடுத்தது இவ்வளவுத்தோடு போதுமே. பிறகு அந்தணன் என்று ஒரு வர்ணம் இருக்கிறதே என்று கேட்டால், அந்தணன் வேறு யாரும் இல்லை. பழைய காலத்திலே அந்தணன் யார் என்றால் கல்விக்கு உரியவன். அவனுக்கு அறுதொழிலோன் என்று பெயர். படிக்கிறது தான் அவனுடைய வேலையாக இருக்க வேண்டும். இது ஒரு ஜாதி பெயர் இல்லை. அதை முதல் நன்றாக புரியுங்கள். பரிமேலர் தான் எழுதினார். அந்தணன் என்பதற்கு என்ன எழுதினார் தெரியுமா? அந்தணன் என்பது ஏது பெயர் என்று எழுதினார். ஏது பெயர் என்றால் காரண பெயர். பெயர்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று இடுகுறி பெயர், அடுத்தது காரண பெயர். இப்போ இதுக்கு நாட்காலி என்று பெயர். ஏன் பெயர்? 4 கால் இருக்கிறது, இது காரண பெயர். அதில் ஓடுற சாமானுக்கு பூனை என்று பெயர். பூனை என்றதுக்கு ஏன் பூனை என்று பெயர் வைத்தது? அது பூ வைத்து கொண்டு தெரிகிறதா? தெரியவில்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் பூனை என்கிறோம், அது சும்மா அதை அடையாளப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்ட பெயர். அது இடுகுறி பெயர், இது காரண பெயர். இந்த 2 பெயருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த 4 கால் உள்ள நாட்காலி ஒரு கால் உடைந்தால் பிறகு அந்த பெயர் இதுக்கு வராது, இது முக்காலியாம் போய்விடும், நாட்காலி இல்லை. ஆனால் ஓடுகிற பூனைக்கு ஒரு கால் முறிந்தாலும் அது பூனை தான், அதுக்கு வேற பெயர் சொல்ல தேவையில்லை, பூனை என்றே சொல்லலாம். இதுதான் இந்த காரண பெயருக்கும் இடுகுறி பெயருக்கும் உள்ள வித்தியாசம். பரிமேலழகர் சொன்னார், இந்த அந்தணன் என்பது இடுகுறி பெயர் என்ற காரண பெயர் என்கிறார். காரணம் இருந்தால்தான் அந்த பெயர் வரும். காரணம் என்ன காரணம் தெரியுமா? உலகத்தை உயர்விக்க வேண்டும் என்ற நோக்கம். அதுதான் ஒரு அந்தணனுக்குரிய முக்கியமான நோக்கம். அதற்காக அவன் கற்பான், கற்பிப்பான், வேண்டுவான், கொடுப்பான், யாகம் செய்வான், யாகம் செய்விப்பான். இதெல்லாம் அவன் செய்கிற வேலை. அறுதொழில் செய்வான். இந்த அறுதொழிலுடைய நோக்கமும் உலகத்தை காப்பது. சர்வே ஜனாம் சுயினோ பவந்து என்று மந்திரம் சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் வாழட்டும். இதுதான் அந்த அந்தணர்களுடைய வேலை. உலகம் முழுத வாழ்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். இப்போ யார் அந்தணர்கள் என்றால் நம் பேராசிரியர்கள் தான் அந்தணர்கள். உண்மையாக சொல்லுகிறேன். இன்றைக்கு அறிவுத்துறைக்கு பொறுப்பானவர்கள் அவர்கள். அறிவுத்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற அவர்களுக்கு இன்றைக்கு அப்படித்தான் நான் சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு அந்த பதவிகள் வெள்ளைக்காரர்கள் வருகைக்கு பிறகு வெறும் படிப்போடு சார்ந்த பதவியாகிவிட்டது. கல்வி என்பது ஒழுக்கம் சார்ந்தது, பக்தி சார்ந்தது, பண்பாடு சார்ந்தது. இவை எல்லாம் சேர்ந்து ஒரு கல்வியாளன் இருந்தால் அவன்தான் பிராமணன். நான் இன்றைக்கும் கேட்கிறேன், அப்போ இந்த கல்வியாளனுக்கு என்ன முக்கியத்துவம் தெரியுமா? அவன்தான் அரச நிர்வாகத்தையும் வளர்ப்பதற்குரிய புத்திமதிகள் சொல்லுவான், வணிகம் வளர்ப்பதற்குரிய புத்திமதிகள் சொல்வான். இப்போ பொருளாதார நிபுணர்கள் தானே அதுக்கான வரைமுறைகளை கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அது மாதிரி உற்பத்திக்குரிய வழியை சொல்லி கொடுப்பான். அப்போது 4 வர்ணத்தவனுக்கும் இந்த பிராமணன் தேவைப்படுகிறான். அவன் தான் பிராமணன். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த பிறப்பால் வந்த பிராமணனை சொல்லி அறிவுக்கு பொறுப்பானவன் அப்படி நின்றால் சமூகத்திலே அவனுக்கு தான் முதல் மதிப்பு. அடுத்த நிர்வாகி எல்லாரையும் காக்க வேண்டியவன், ஆகவே 2வது மதிப்பு அவனுக்கு. உற்பத்தியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவன் 3ஆமவன், அவனுக்கு அடுத்த மதிப்பு. உற்பத்தியாளனுக்கு அதை விட குறைந்த மதிப்பு. இதை சாதி வேறுபாடு என்று சொல்கிறார்கள். என்ன செய்ய எனக்கு புரியவில்லை. இது ஒரு மனிதனுடைய பொது வாழ்க்கையினுடைய 4 கூறு. தனி வாழ்க்கையிலே 4 கூறு: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இப்போ நான் உங்களுக்கு கேட்கிறேன், நான் ஒன்று சொல்லுகிறதாக சொன்னது இதுதான்.
இந்த தனி மனித வாழ்வையிலே இந்த 4 கூறு, பொது வாழ்விலே 4 கூறு இல்லாத ஒரு நாட்டை எனக்கு காட்டுங்கள். அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், எந்த கம்யூனிஸ்ட் நாடாகவும் இருக்கட்டும், தனி மனித வாழ்வென்றால் இந்த 4 நிலைதான்: ஆயத்தப்படுத்துதல், வாழுதல், ஓய்தல், முற்றாக ஓய்தல். சமூக வாழ்வென்றால் உற்பத்தியாளன், வணிகன், நிர்வாகி, கல்வியாளன், இப்படித்தான் இருக்கிறது. எந்த நாட்டிலும் இன்றைக்கும் கல்வியாளனுக்கு தான் முக்கியத்துவம், பிராமணனை தான் போற்றுகிறார்கள். அப்படித்தான் அன்றைக்கும் போற்றினார்கள். இந்த வகுப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் என்ன செய்கிறார் என்றால் சுருக்குகிறார். இது அந்த ஆளுடைய வேலை, பெரிய வேலை. இந்த இந்த இல்லறம் துறவரம் என்று ஏன் வைத்தார்? அப்போ ஏன் வானப்பிரஸ்தம் பிரம்மச்சாரியம் வைக்கவில்லை என்றால், பிரம்மச்சரியம் இல்லறத்தினுடைய ஆய்த்த நிலை, வானப்பிரஸ்தம் சந்நியாசத்தினுடைய ஆய்த்த நிலை. ஆய்த்த நிலையை அந்த மெயின் நிலையோடு உள்ளடக்கி ஒரேதான் சொன்னால் போதும் என்று நினைத்துவிட்டு 2 இது வைத்தார். ஒன்று இல்லறம், துறவரம், இவ்வளவுதான். இல்லறத்துக்குள்ளே பிரம்மச்சரியம் ஆய்த்த நிலை என்றபடியால் அடங்கி போயிற்று. துறவரத்துக்குள்ளே வானப்பிரஸ்தம் ஆய்த்த நிலை என்றபடியால் அடங்கி போயிற்று. இவ்வளவுதான். சுருக்கமாக சொல்லுகிறேன். எப்படி விடுகிற அறமும் பற்றுகிற அறமும் சேரும்? ஒட்டுமா? ஒன்றோடு எண்ணெயும் தண்ணியும் ஒட்டுமா? ஒட்டும். இல்லறத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்றால், தமிழர்களுடைய பண்பாட்டிலே இல்லறத்திலே என்ன செய்கிறோம் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, அன்பை விருத்தி செய்வது. அதுக்குத்தான் கல்யாணம். கல்யாணம் என்றது என்னவென்றால் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆடவன் தனியனாக இருக்கிற பொழுது அவன் அன்புக்கு ஆட்படுவானே தவிர அன்பு செய்ய மாட்டான். இது பல பேருக்கு தெரியவில்லை. வீட்டில் இருக்க மட்டும், ஆம்பளை பிள்ளையாக இருக்க மட்டும் அம்மா சமைச்சு வச்சா எல்லாம் அள்ளி தின்றுட்டு போயிடுவான். நான் பார்க்குறோம் அல்லவா, எல்லாம் தின்னுட்டு போயிடுவான். அம்மா என்ன வேலை செய்தாலும் டெலிஃபோனை இப்படி அமர்த்தி கொண்டு இருப்பான். கல்யாணம் கட்டி அடுத்த நாள் இருக்கிற சாப்பாட்டில் மனுஷிக்குன்னு எடுத்து வைப்பான். பஞ்சாதிக்கு இதை அவ சாப்பிடட்டு மட்டும் வைப்பான். மனுஷி தேங்காதிருவான். ஐயோ கை வலிக்க போதுன்ட்டு இவனும் போய் தேங்காதிருவான். இந்த தாய் பார்க்கும், எட பாவி, உனக்கு எத்தனை தேங்காயா நான் திருவி சமைச்சு போட்டேன். ஒரு நாள் எனக்கு கேட்டிருப்பியா? இந்த மாமியார் மச்சால் மருமகள் சண்டை இந்த இடத்துல தான் தொடங்குறது. நான் சொல்கிறேன், சண்டை தொடங்கப்படாது. ஏன்டா அம்மா என்ன நினைக்க வேண்டாம், நம்ம மனுஷனும் இப்படித்தானே திருவி தந்தாருன்னு நினைச்சா பேச்சு. இதுதான் வாழ்க்கை நெறி பாருங்க. அப்போ என்ன செய்வான்? அன்பு காட்டுத்தரும். மனைவியில் அன்பு வரும். ஏனென்றால் அவள் இவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாள், ஐம்புலனுக்கும் உரிய காமத்தை கொடுப்பாள். இந்த உலகத்திலே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? முதலிலே பெரியவர்கள் சொன்னார்கள், ஐம்புலன் நமக்கு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மெய்வாய் கண்மூக்கு செவி என்று இருக்கிறது. இந்த 5ம் ஒன்றாக இன்பப்பட வேணும். அதுதான் இன்பத்தில் பெரிய இன்பம். இப்போ நாங்கள் பாயசம் குடிக்கிறோம், இன்பமாக இருக்கிறது. காதுக்குள்ளே விட முடியுமா பாயசத்தை? காதுக்குள்ளே விட முடியுமா? அது பலதாக காதை வந்து டாக்டர்கிட்ட போக வேண்டி வந்துடும். சிலது ஒரு புலனுக்கு மட்டும்தான் இன்பம் தரும். பாயசம் குடிக்க ஏலக்காய் போட்டால் மூக்குக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ 2 புலன், இப்படி 3 புலன், 4 புலன், 5 புலனும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம் ஒன்று இருக்கிறது என்றால் அது காமம். இதை பெரியவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதனாலே இந்த 5 புலனுக்கும் இன்பம் தருகிற இந்த பெண் மேலே இவனுக்கு அன்பு பிறக்கும். என்ன, கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அறியும் 5புலனும் ஒன்றடி கண்ணே உல என்றார் திருவள்ளுவர். 5ம் ஒன்றா அனுபவிக்கிறது மனைவி இருந்தான் முடியும். பிறகு இவர்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தால் அது என்ன ஆகும் என்று கேட்டால், இந்த அன்பு, அந்த மனைவியில் வைத்த அன்பு பிள்ளையில் வரும். பிள்ளையும் 5புலனுக்கும் இன்பம் தருவான். தூக்கி கட்டிப்பிடிச்சு கொஞ்ச நேரம் அப்படி உள்ளம் உருகும். அது சொல்லுறதுக்கு கேட்க சந்தோஷம், தொடுகிறது சந்தோஷம். அப்போ பிள்ளை 5புலனுக்கும் சந்தோஷம் தருவான். அப்போ அன்பு பெறுகிறது. இப்போ என்ன ஆகும் தெரியுமா? இப்போ இந்த ஒரு டம்ளர் எடுத்து நான் தண்ணி ஊற்றுகிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வருது. மனைவியில் அன்பு, பிள்ளையில் அன்பு கூடி வந்து டம்ளர் நிறைஞ்சு போனால் என்ன நடக்கும்? இந்த தண்ணி வழியில் வலியும். அதுபோல் வீட்டுக்குள்ளே வளர்க்கப்பட்ட அன்பு நல்லா நிறைஞ்சிட்டா வீட்டில் இருந்து சமூகம் நோக்கி நகரும். அதற்கு அடையாளம்தான் விருந்து என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார் திருவள்ளுவர். மற்றவர்கள் மேலேயும் அன்பு காட்டத் தொடங்குவார்கள். அப்படி மற்றவர்கள் மேலே அன்பு காட்டி வந்தவுடனே அதுவரை தனி வீட்டு மனிதனாக இருந்தவன் சமூக மனிதனாக மாறுவான். சமூக மனிதனாக மாற வேண்டுமானால் அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. அவன் மனம், மொழி, மெய்களால் தூயவனாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற செயல் 3ஆலே செய்யலாம். பேச்சாலே செயல் செய்யலாம், வார்த்தைகாலே செயல் செய்யலாம், உடம்பாலே செயல் செய்யலாம், எண்ணத்தாலே செயல் செய்யலாம். இந்த 3ம் தூய்மைப்பட வேண்டும்.
ஆகவே அறத்துப்பாலிலே மிச்ச அதிகாரம் எல்லாம் என்னவென்றால் இன்னதை செய் இன்னதை செய்யாதே. பரிமுறையில் எழுதுவார், விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலும். இவ்வளவுதான் அந்த விஷயம். இன்னென்ன செய்ய வேண்டும், இன்னென்ன செய்யக்கூடாது. இவ்வளத்தையும் செய்யாமல் விட மனம் தூய்மையாக போடும், வாக்கு தூய்மையாகிவிடும், வாக்களை 4 குற்றம் பெறும் என்கிறார். அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. உடம்பு தூய்மையாகிவிடும். இப்போ தூய்மையான மனிதனாக மாறிவிட்டான். சமூகம் அதனாலே இவனை நேசிக்கும், இவன் சமூகத்தை நேசிப்பான். அப்படி நேசிக்க தொடங்கின உடனே என்னாகும் என்று கேட்டால், தன் பிள்ளையை நேசிப்பது போல சமூகத்தை நேசிக்க தொடங்கின உடனே தன் பொருளை அவன் உலகத்திற்கு கொடுக்க தயாராவான். அப்படி உலகத்திற்கு தன் பொருளை கொடுப்பது 2 விதமாக கொடுக்கலாம். தனி மனிதர்களுக்கு கொடுப்பது பிச்சை போன்று தனி மனிதர்களுக்கு கொடுப்பது ஒன்று, சமூகம் நோக்கி கொடுப்பது ஒன்று. ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி விடுகிறேன், அதில் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கட்டடம் கட்ட நான் காசு தருகிறேன் இருக்கிறதே சமூகம் நோக்கி செய்வது. தனி மனிதனுக்கு செய்கிற அந்த கொடைக்கு ஈகை என்று பெயர், சமூகத்துக்கு செய்கிற கொடைக்கு ஒப்புரவு என்று பெயர். அதனாலே இந்த அறத்துப்பாலிலே கடைசியாக வர்ற கடைசி அதிகாரத்துக்கு முதல் 2 அதிகாரம் ஈகையும் ஒப்புரவும். ஈகை செய்து ஒப்புரவு செய்தால் தன் பொருளை மற்றவர்களுக்கு இவன் கொடுக்க தொடங்கிவிட்டான். கொடுத்தால் புகழ் வரும். புகழ் என்ற அதிகாரத்தோடு அறத்துப்பால் முடிஞ்சுது. இவ்வளவுதான் அறத்துப்பால்.